எழுத்து, கடவுள் அப்படி 2 எடுத்துக்கிட்டா எத உங்களோட ஆதாரமா இது பண்ணிக்குவீங்க? இப்போ நினச்சாலும் என்னால் எழுத முடியும் சார். ஆனால் எழுத மனம் ஒப்பலை, மனம் விரும்பலை. இன்னொன்று வந்து எல்லாருமே மரணங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ மிட்டாய் போனாங்கப்பா செத்துட்டாங்கன்ற ரேஞ்சில் தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. வாழ்க்கையை மரணத்துக்கு அப்புறம்னா என்ன வாழ்க்கைன்னு பலர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க தெரியுமான்னு வீடியோலாம் பார்ப்போம் நம்ம. பட் அந்த மரணத்துக்கு அப்புறம் என்னங்கிற அந்த கேள்வி வந்ததுமே இதெல்லாம் ஒதுங்கி நான் கடவுளை வணங்குறதும், சக மனிதனுக்கு என்னால் முடிஞ்சது என் கையாலேயோ என் சொற்களாலேயோ அவங்களுக்கு உதவி பண்ணுறது 2ம் தான் சார். இப்போது எழுத்தை விட எனக்கு கடவுள் மேலான அந்த ஈர்ப்பு, காதல், நேசம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு போதும்னு இருக்குது. நீ எழுத வந்தேல்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, ஒரு திருப்தி வரும்ல சார். நான் ப்ரொஃபஷனலாக எழுத்தாளராக தொழில்முறை எழுத்தாளரான்னு வந்தது ஆள் கிடையாது. பஞ்சத்துக்கு எழுத வந்த ஆள்.